ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சாரா. வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, வீடு என்ன இப்படி இறஞ்சி கிடக்கு. இந்த குட்டியால் ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டை எப்படி போட்டு வச்சுருக்கான்னு பாருங்களேன். எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சுருக்கிற வீடு மாதிரியே இல்லை. ஐயோ, அங்கே என்னது? ஆஹா, ஜூஸை ஊற்றி விட்டுட்டா. பீட்ரூட் ஜூஸ் வேணும்னு அடம் பிடிச்சிருந்தா ஜூஸை பாதியிலே குடிச்சிட்டு கீழே போட்டு போயிட்டாலாட்டக்க. ஆஹா, புக்கெல்லாம் இங்கே பாதி வச்சுட்டு போயிட்டா. இவ ஸ்கூலுக்கு தான் போனால, வேற எங்கே போனான்னு தெரியல. யூனி இங்கே வந்து இங்கே பாரேன். ஏய் சாரா, என்னாச்சு? ஏன் வர சொன்னா? ஆஹா, என்ன சாரா, வீடு ஃபுல்லா இறஞ்சிருக்கு. ஒரு நாள் இவ கிளம்பி ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்ன காட்டுல எப்படி போட்டா? அப்புறம் அவன் நோட்டையும் வச்சுட்டு போயிட்டா. எதுவுமே பண்ணலையா? அடாடா. ஆமா, அங்க என்ன ஏதோ ஜூஸ்ன்னு சொன்னா? எங்க? ஐயோ, என்ன ஜூஸை ஃபுல்லா ஊத்தி வச்சுட்டா? எதுக்கு அடம் பிடிச்சா? பீட்ரூட் ஜூஸ் வேணும் அடம் பிடிச்சி ஊத்தி வச்சுட்டா. இது எப்படிடி கிளீன் பண்றது? சரி சாரா, நான் இந்த வீட்டெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். நீ மேங்கோக்கான பிக்கிள் இப்போ ரெடி பண்ணிட்டு, ஊறுகாய் ரெடி பண்ணுறேன்ல, அது ரெடி பண்ணிட்டு நான் அந்த நோட் புக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நானே வீட்டை க்ளீன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஐயோ, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்பேக்கை கழட்டி மாட்டிடலாம். ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போன்னு சொன்னதுக்கு வீட்டை ஃபுல்லாக ஹேண்ட்பேக்லாம் எதுக்கு கீழே போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. 3 பேக்கே ஏதோ காசு எடுக்க பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் தலை சீவிட்டு சீப்பை அப்படியே போட்டு போயிட்டா. லிப்ஸ்டிக் எதுக்கு எடுத்துகிட்டு போனா? லிப்ஸ்டிக் ஏன் கீழே வந்தது என்னன்னு தெரியல. சரி, வந்தால் பார்த்துக்கலாம். எல்லாம் பரவாயில்ல. அவன் நோட்டையும் வச்சுட்டு போயிட்டா பாரு, அந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு போகிறா. விட்ரி, அவள் வந்தால் பார்த்துக்கலாம். முதல்ல நீ இந்த ஜூஸ் இதை க்ளீன் பண்ணு. அந்த பெஞ்சே வீணாகுது ஒயிட்டுனால. ஓகேவா? நான் நல்லா மேங்கோ பிக்கிளுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சரி, நானே அந்த கட் பண்ணி நானே ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிடுறேன். நீ இந்த வீட்டை க்ளீன் பண்ணிடுயோ, நீ அதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் சரிதான் சாரா. சரி, ஓகே, நீ ஊறுகாய்க்கு ரெடி பண்ணு. நான் உனக்கு அந்த தட்டு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ கட் பண்ணி அழகா ரெடி பண்ணு. நானும் மாஃப் போய் எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. யூனி வீட்டை மாஃப் போகிறேன்னு சொல்லியிருக்கா. பேசாமல் நம்ம கட்டு மேலே உட்காந்து ஊறுகாய் கட் பண்ணிடலாம். அதான் வாட்டமாக இருக்கும். ஓகே, உட்காந்துக்கலாம். ஆஹா, இங்கே ஒரு புக்கையும் வச்சுட்டு போயிட்டா. இவ ஸ்கூலுக்கு தான் போகிறாளா, எங்கே போகிறான்னு தெரியல. வரட்டும், இருக்கு அவளுக்கு. சாரா, கட்டிலில் உட்காந்துரு. ஓகே, கட்டில தான் உட்காந்துருக்கியா? அப்பாடா, நான் வாட்டர் போட்டு லிக்விட் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லிக்விட் போட்டு தேய்ச்சின்னா வீடு நல்லா பலன்ட்டு இருக்கும். இதுதான் எங்களோட மாப்பு. எங்களோட மாப்பு எடுத்துகிட்டு வந்தேனே. ஓகே. இந்தா, நீ இது கேட்டிருந்தில்ல அரோமனை, இதில் வச்சு கட் பண்ணு. நான் மாப் போட்டு வீட்டை ஃபஸ்ட்டு துடைச்சிட்றேன். வீடு ஃபுல்லாக அழுக்காக்கி வச்சுருக்கிறா. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காச்சும் இது ஒரு நல்ல சாக்கு கிடைக்கிது. அதனால் நம்ம க்ளீன் பண்ணலாம். நல்ல லிக்விட் போட்டிருக்கேன். செம்ம வாசனமாக இருக்குது. நல்லா போட்டு இப்படி தேய்ச்சி இப்படி பலன்னு தேய்ச்சாதான் வீடு நல்லா ஒயிட்டாக பலன்ட்டு இருக்கும். சாரா, கட் பண்ணிடி. ஐயோ, முறம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேனா? சரி இரு, நான் கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி இரு, நான் அதுக்குள்ளே வெயிட் பண்ணி அந்த ஜூஸை துடைச்சிட்றேன். இந்த கரை போகவே போகாது. இது பீட்ரூட் கடை நல்லா திக்காக ஒட்டிக்கும். சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். அப்போவே நினச்சேன் இவ குடிக்கும் போதே ஊற்றிடாதடின்னு சொல்லி கொடுத்து வந்தேன். ஓகே, கலர் கொஞ்சம் போகுது. இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ சுகர் ஆட் பண்ணாவே கலர் அப்படியே ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். அது வரை இது ஒயிட் டேபிளில், ஸோ நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கிச்சு. அப்பாடா, ஓரளவுக்கு. சாரா பாரு, ஓரளவுக்கு கலர் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பாரு சாரா. அந்த இடத்த கலர் போக மாட்டேங்குது, கொஞ்சம் தான் இருக்குது. சரி, ஓகே, அது கொஞ்சம் சோப்பு போட்டு கையால் தேய்ச்சாதான் போக மாட்டேங்க. நம்ம இந்த சைடு க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம சோஃபா சைடு நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த பூவெல்லாம் கீழே தள்ளி விட்டு போயிருக்கா. எதுக்கு போடணும்னு தெரியல. ஓகே, நம்ம பாருங்கள், இந்த தரையெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வச்சு தேய்ச்சிடலாம். ஓகே, இப்போ தான் அழுக்கு போகுது. கொஞ்சமாக தேய்க்க. வா, ஃபஸ்ட் அப்போல்லாம் செம்ம ஒயிட்டாக இருந்துச்சு. இந்த சோஃபாலையும் தேய்ச்சிடலாம். ஓகே, தேய்க்க அழுக்க போகுது. ஸோ அப்புறம் இந்த சைடும் உள்ளே விட்டு இந்த சைடும் தேய்க்கலாம். அப்புறம் காட்டுக்கடியிலையும் இப்படி விட்டு தேய்ச்சிடலாம். ஓகே, இப்போ தேய்ச்சோடனே ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது. மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி
பத்தில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், அது மாப்பு எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது தர. ஓகே, இந்த சைடு நல்லா தேய்ச்சிடலாம். இந்த சேர் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த சைடு தேய்ச்சி இதுக்குள்ளேயே நல்லா தேய்ச்சிடலாம். அப்பாட கீழெல்லாம் நல்லா தேய்ச்சி அழுக்கு போகுது, பட் இந்த ஜூஸ் இடம் தான் போக மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி தேய்ச்சி பார்ப்போம். ஐயோ, நல்ல டேபிளாக கிளாத்தாச்சும் போட்டிருந்துருக்கலாம். சாரா கொஞ்சம் நான் இந்த பக்கம் தேய்க்கிறேன். இங்கே ஏண்டி தேய்க்கிற? நாங்கள் உட்காந்துருக்கேன்டி, பெட்டில் ஏண்டி தேய்க்கிற? கீழே தேய் இல்லைன்னா மேலே தேய். யூனிக் ஆச்சு, குட்டியால் காட்டிலையாச்சு தேய்லை. பெட்டில் போய் யாராவது தேய்ப்பாங்களா? கீழே தேய்க்கிறதுக்கு தாண்டி மாப்பு. சரி, ஓகே சாரா, அதுவும் எனக்கு தெரியும், பெட்டுக்கு அழுக்காக இருக்குன்னா பெட்டை தேய்க்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. என் இடுப்பு வேற பயங்கரமாக வலிக்குது. சரி, நான் பிக்கில் அறிய மாட்டேன். இன்னொரு வாட்டி மாப்பை பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு கிளாஸ் தேய்ச்சிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னாலாம் மறுபடியும் தேய்க்க முடியாது. ஊறுகாய் நீயே அரிஞ்சு நீயே ஊறுகாய் போடு. சாரா, இப்போ பாரு சாரா, கீழே தர பாரு, எவ்வளோ அழகாக ஒயிட்டாக பல்லன்னு மின்னுது. கீழே காட்டுறேன். தரதை பாருங்க, எவ்வளோ அழகாக ஒயிட்டாக மின்னுது. அப்பாடா போது, எனக்கு இப்போவே இடுப்பு வலிக்குது. சாரா, நீயே கத்தி எடுத்துட்டு ஊறுகாய் போட்டுட்டு என்னை எழுப்புடி. தொடச்சதே என்னால் முடியல, வீடு தொடச்சதே. கொஞ்ச நேரம் நான் படுத்து தூங்குறேன். லா 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 லா. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னு படுத்து தூங்குறான்னு தெரியல. மாங்காய் அரியறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வீடை தொடச்சிட்டு படுத்து தூங்குறான். சரி, ஓகே, அவளாச்சும் வீடு க்ளீன் பண்ணாலே நம்ம மாங்காய் பண்ணலாம். ஓகே, இது கொட்டுறேன் பாருங்கள். எத்தனை மாங்காய்? 4 மாங்காய் வந்திருக்கு. 4 அம்மா 100 ரூபா. 100 ரூபாய்க்கு இந்த 4 மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, நான் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கட் பண்ணி ஊறுகாய் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தா கூட அவள் சாப்பிடுவா. ஸோ நான் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு அரிஞ்சிட்டு வரேன். நான் 5 மாங்காய் 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். கொடுக்க மாட்டேன்ட்டான். 4 மாங்காய் தான், நல்ல மாங்கான்னு சொல்லியிருந்தா. சரி, ஓகே, நல்ல மாங்காவா வீணாக போன மாங்காவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுக்கும்போது இதில் பாருங்கள், இது அடிபட்டுருச்சு. ஆனால் ஏதோ நல்ல மாங்கான்னு சொல்லியிருந்தா சரின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மாங்காய்லாம் செம்ம வாசனை, அப்படியே பிஞ்சு வாசனை வருது, பிஞ்சு வாசனை. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரோமனை எடுத்துகிட்டு வர சொன்னேன், இல்லை கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னேன். வெறும் முரத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டா. சரி, ஓகே, அவளோட வேலை அவள் பண்ணிட்டா. இப்போ என் வேலை ஊறுகாய் போடுற வேலை. சரி, வாங்க என் கூட சேர்ந்து ஊறுகாய் போடலாம். ஓகே, கத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மாங்காய் கட் பண்ணலாம். ஓகே, மேலே இருக்க கொம்பை கட் பண்ணிட்டு கீழே இருக்க கட் பண்ணிவிட்டு 2 அரியலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன கொட்டை கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, ஓகே, 1-2 அரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா, என்ன இது, நடுவில் கொட்டை கொஞ்சம் அழுவுன மாதிரி இருக்குது. இதில் ஊறுகாய் பண்ணனா வீணாக போயிடுமே, லூசு பையன். ஒரு மாங்காய் நல்லாவே இல்லை. சரி, ஓகே, செகண்ட் மாமா எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இதுவாச்சும் நல்லா இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கட் பண்ணி பார்ப்போம். வாவ், இந்த மாங்காய் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொட்டையும் சூப்பர் கொட்டையாக இருக்குது. இதேமாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதேமாதிரி 2 கட் பண்ணிவிட்டு குட்டியாக பொடியாக கட் பண்ணணும். இதோ பாருங்கள், இதேமாதிரி அழகாக பொடியாக கட் பண்ணிட்டோம். பார்க்கவே செம்ம சூப்பராக அப்படி எச்சி விட்ற மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் மாங்காய் போட்டு சாப்பிட்டா, ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டாலும் அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் ஐயோ, இது வீணாக போனது தான். இதில் வச்சு போடலாம், ஆனால் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது. சரி, ஓகே, அதை அப்புறம் வச்சிடலாம். இப்போ இந்த கட் பண்ண இது நம்ம ரெடி பண்ணலாம். இதே சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம புளிப்பு, செம்ம டேஸ்ட்டு. ஓகே, இப்போ பொடியாக கட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் தாளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். நான் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு வரேன். கிச்சனு போயிட்டு இந்த பாத்திரத்தை தான் மூடி வச்ச பாத்திரம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சாதம் வடித்து க்ளோஸ் பண்ணுவோம். இது ஒரு பெரிய ஹாட் பாக்ஸு, சாதம் வைக்கிற ஹாட் பாக்ஸு. யூனி, சரி விடுங்க, அவள் தூங்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம போட்டு கிளறி வைக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐயோ, டைனோசர் வேறு தட்டி விட்டுட்டேன்னா. ஓகே, இது குட்டியாலோட ஃபேவரட் டைனோசரு. மேலே வச்சிடலாம்.
ஓகே. இந்த ஹாட் பாக்ஸை எடுத்து இங்கே வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸு உள்ளே ஃபுல்லாக போடலாம். இப்போதைக்கு பாதி மாங்காய் மட்டும் போட்டுட்டு நான் போய் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வரேன். இது காஷ்மீர் மிளகாத்தூள், செம்ம காரமாக இருக்கும், செம்ம கலர் கொடுக்கும், அப்படியே ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். இதோ பாருங்கள் இதில் தான் அதை போட்டிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் மாங்காய் அள்ளி போடலாம். இந்த மாங்காய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் மாங்காய் அள்ளி போட்டுட்டு இப்போ திறந்து ஒரு ஸ்பூன் போடலாம். ஓகே, இவ்வளோ இருக்குது, இதுவே அதிகம்தான். ஓகே போடலாம். வாவ் செம்மையாக இருக்குது. போட்டு நல்லா கிண்டியாச்சு. இன்னும் இருக்குது, இது எல்லாத்தையும் போடலாம். கீழே கொட்டி இருக்குது பாருங்கள், அதையும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுடலாம். இந்த சைடு அந்த சைடு இது மேலே ஓகே எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும், என்னமோ பண்ணுவோம், உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு கரண்டி உப்பு, சால்ட் உப்பு போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணனா சூப்பராக இருக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ணுவோம், இது நார்மல் மிக்சிங். எங்கள் மிக்சிங் பார்த்திங்கன்னா மூடிட்டு குளுக்கணும். டைம் மேலே கீழே 5 வாட்டி, மேலே 5 வாட்டி, இப்படி அப்படின்னு ஆளா பக்கம் நல்லா. அப்போ தான் மாங்காய் நல்லா குளுக்கு இருக்கும். இருங்க இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள். ஐயோ திறக்க முடியல. அதோ பாருங்கள் எப்படி இருக்குது, ரெட்டிஷாக. வாவ் செம்மையாக இருக்குது. எச்சு வேறு ஊறுது, சாப்பிடணும் போல் இருக்குதே. சரி ஓகே, யூனி எழுப்பலாம். என்னடி டங்கு புங்குன்னு சத்தம் வந்துட்டு இருக்கு. சாரா என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை ஊறுகாய் ரெடி பண்ண சொன்னா என்ன பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்கிற? ஒன்னதாண்டி சாரா, ரெடி பண்ணிட்டியா? மாங்காய் வாசனமா அடிக்குது. இதுக்குள்ளதான் இருக்கு, ஹாட் பாக்ஸ்குள்ளதான் இருக்குதா? வா சூப்பர் சாரா. நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரதுக்குள்ள நீ ரெடி பண்ணி வச்சிட்டியே மாங்காய் ஊறுகாய். வாவ் சூப்பரு. அப்படியே எச்சி ஊறுது, சாப்பிடணும் போல இருக்குது. கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டி, இந்தா பாரு. ஆனால் இன்னும் தாளிச்சாதான் சூப்பராக இருக்கும். இரு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாரு. வா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. என் கையில் ஒன்று வயசாரா, நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த யூனி உன் கையில் ஒன்று வச்சாச்சு, எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு சொல்லு. செம்ம வாசனமா இருக்கு. அடி பாவி, செம்ம காரத்தை போட்டுட்டேடி, உரைக்குதுடி. ஐயோ என்னடி இவ்வளவு காரம் தள்ளி கொட்டிட்ட? வரைப்பு தாங்க முடியே. தண்ணி அடி பாவி, மிளகாத்தூள் அள்ளி கொட்டிட்டாளே இவ. வரைக்குது, தண்ணி. ஐயோ தண்ணி போடா, தண்ணி கல்லியாச்சு, தண்ணி இருக்குது. ஐயோ உரைப்பு தாங்க முடியல, மிளகாத்தூள் அள்ளி கொட்டிட்டா. ஐயோ எரியுதே. தண்ணி குடு. அப்பா ஐயோ அப்பா சாமி. என்னடி இப்போ நாக்கு ஃபுல்லா செம்ம உரைப்பா இருக்கு. ஏன்டி இவ்வளோ மிளகாத்தூள் போட்ட? நீ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாரு. என்னடி உன்னால ஒரு காரம் தாங்க முடியாது, இரு அவ்வளோ காரமாக இருக்குது. இதுதான் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கே. சரி இரு நான் எடுத்து ஒன்று சாப்பிட்றேன். ஐயோ ஆமாம் யூனி, செம்மையாக உரைக்குது. தண்ணி குடுறி. எங்கே இருக்கா? சாமி. ஐயோ ஆமாம் யூனி, நீ சொன்ன மாதிரி நாக்கில் ஒன்றும் காரம் இருக்குதே, செம்ம காரமாக இருக்கு. ஒரு ஸ்பூன் போட வேண்டியதானே, நீ 2 ஸ்பூன் காரத்தை போட்டிருக்க, அதான் இவ்வளோ காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் யோனி, ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் போட்டேன், அதுக்கப்புறம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் போட்டிருந்தா தான் இவ்வளோ காரமாக இருந்திருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி அப்படியே தாளிச்சு போயிட்டோன்னா இந்த காரம் ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் அப்படியே இறங்கிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் போட்டு தாளிச்சோன்னா காரம் கொஞ்சம் போயிடும். சரியா? உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுடலாம். அப்போ காரம் கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். தயிர் சாதம்லாம் சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். நான் ஃபீல் பண்ணலடி, நான் ஏன்டி ஃபீல் பண்ண போகிறேன்? நானும் அதான் நினச்சேன், எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிட்டோன்னா கொஞ்சம் காரம் இறங்கிடும்ல. சரி அதான் எங்கடா மூடி எடுத்து மூடுவோம். அதுக்குள்ளே என் தண்ணி பட்டுருச்சுன்னா வீணாக போயிடும் ஃபுல் மேங்காவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல்.